மாலை வணக்கம். இந்த அருமையான கூட்டத்திலே பேச வாய்ப்பளித்ததற்கு முதலில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நான் திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகர் சைவ பிள்ளமார் சங்கத்திலே தீவிர உறுப்பினராக இருக்கிறேன். இந்த 10% இடஒதுக்கீடு என்பது நம்முடைய உரிமை, இது சலுகை அல்ல. இப்போது உள்ள அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இலவசத்தை அள்ளி அள்ளி கொடுப்போம். நான் அரசியல் பேசல, பொதுவா எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். இலவசத்தை கொடுப்போம், நமக்கு ஓட்டு கிடைக்கும் நினைக்கிறாங்க. நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த கிணற்று தவளையாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம், ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், மகாகவி பாரதியார், வ.உ. சிதம்பரனார், ஆஸ் துறையை சுட்டுக் கொண்ட வாஞ்சிநாதன், இங்கு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சிதம்பரம் பிள்ளை, சிதம்பரம் இந்த குண்டு போட்டாங்களே செண்பராமன் பிள்ளை, இவ்வளவு பேர் தான் நமக்கு முக்கியமான ஆட்கள் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்குள்ள உரிமைகள் கேட்டாச்சு என்னக்கா ஒண்ணுமே கிடைக்கல. 1947 இருந்து இப்ப நடக்கக்கூடிய 2019 வரை முற்பட்ட சமூகத்தினருக்கு, அதிலும் முற்பட்ட சமூகம் கிடையாது, முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு எந்த விதமான சலுகைகளும் கிடையாது, உரிமைகளும் கிடையாது. நமது மத்திய அரசாங்கமானது 2019 நமக்கு இந்த பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு உரிமை கொடுக்குது. அதை நிறைய மாநிலங்கள் அமல்படுத்தி இருக்கிறது. ஆனா நம்முடைய தமிழக அரசு அமல்படுத்தல. இதனால நம்ம பாதிக்கப்படுறோம். கேட்டீங்களா? நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 144 எனக்கு வருது. கேட்டீங்களா? நிறைய உண்மைகளை உங்ககிட்ட வெளிப்படையாக பேச முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், போராடினா தான் கிடைக்கும். சும்மா இருந்தா எனக்கு வீட்டுக்கு வந்துடும் நினைக்காதீங்க, அது ஒரு காலம் கிடைக்காது. அதனால இந்த வரக்கூடிய தேர்தல் வருது, நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து நிற்போம். நமக்கு எதிரான சக்திகளுக்கு பாடம் போட்டுவோம். நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் போராட்ட களத்தில் இறங்கினால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர், பேரை சொல்ல விரும்பல, அவர் கூட சொல்றாரு, அவங்க தான் போராடவே இல்லையே, அவங்களுக்கு எதுக்கு அந்த செலவு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. கேட்டீங்களா? இங்க அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னதனால் சில விவரங்கள் தொண்டை வர வருது. ஆனா பேச முடியல, பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அந்த கட் பண்ணிடுவாங்கிறாங்க. எங்க மத்திய அரசு கொடுக்குதுங்க, மாநில அரசு கொடுக்க மாட்டாங்குது. இதை எதிர்த்து மாநில அரசு கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல சொல்றாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நியாயம் தாங்கிறாங்க. ஏன்னா 1947 இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. ஆனால் அம்பேத்கர் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது கூட இது 2 தலைமுறைக்கு தான் சொன்னாங்க. இன்னைக்கு 75 வருஷம் தாண்டி நம்ம சுதந்திர விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட நமக்கான உரிமைகள் கிடைக்கப்படவே இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்களிடம் ஒற்றுமையும் கிடையாது. இவர்கள் யாருக்கு வேணுமாலும் பிரிச்சு ஓட்டு போடுவாங்க. நம்ம இப்படியே இருந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்திலே மிகவும் பிற்பட்ட முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி போராட வேண்டும். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று யாரும் இருக்கக்கூடாது. ராவணன் ஆண்டால் என்று சொன்னால் அதற்கு தகுந்தவாறு போல் தான் இருக்கும். சரி, உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மழையின் காரணம் எல்லாரும் பேசணும்.